கோபுரம் சிதம்பரம் நடராஜர் கோவில். நாங்கள் அப்படியே உள்ளே போவோம். இந்த கோயிலில் 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் எல்லா டோரும் மூடி வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய கோபுரம் பாருங்கள். இது வடக்கு கோபுரம். சுற்றி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த கோயிலெலாம் சுற்றி ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப தெம்பு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்களே பாருங்க சுற்றி. நாலு கோபுரமும் பெருசுங்க. பெரிய கோயிலுங்க, சுற்றி பார்க்கறதே நிறையா இருக்குங்க. இந்த கோயில் சிதம்பரம் எவ்வளோ பெரிய கோயில் தெரியுமா? 4 பக்கமும் கோபுரம். மீனாட்சி கோயில் அளவு இருக்கும் அந்த கோயில். சிற்பங்கள்லாம் பாருங்கள். எப்படி அவ்வளோ கட்டித்தா இப்படி இருக்கும் பாருங்க. இதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க. டெம்பிள் ஆர்கிடெக்சர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சிற்பங்கள்லாம் பாருங்கள். இது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க. இதுதான் தில்லை நடராஜர் சிதம்பர ரகசியம்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த கோயிலை பற்றி. இது வரைக்கும் நிறைய பேருக்கு சிதம்பர ரகசியம் என்னென்ன புரியாது. பாருங்களேன் இந்த கோயில் பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள். சுற்றி இவ்வளோ இருக்குது. இங்கே இல்லாத சன்னதியே கிடையாது. எல்லா சன்னதியும் இருக்குது. சிவன் இருப்பார், முருகர் இருப்பார், பெருமாள் இருப்பார். இந்த 1947 கட்டின சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்குது. அந்த அளவாக ஆர்கிடெக்சர் இருக்கும் இங்கே. சூப்பராக இருக்கும். ஆனால் இது அப்போவுமே இது ஒரு சர்ச்சையில் இந்த கோயில் சிக்கிட்டு இருக்கும். அது ஒரு பிரச்சனை இருக்குது.
சன்னதி. இங்கே வந்து துர்கை அம்மன் சன்னதி காலைல 7லேருந்து 11 மணி வரை, 5லேருந்து 8 மணி வரை. வீடியோ எடுக்க அலோடு இல்லை எங்கேயுமே, இங்கேன்னு இல்லை, எந்த கோயிலுமே அப்படி தான். ஸோ நம்ம வெளில வரைக்கும் கவர் பண்ணுறோம், அவ்வளோதான் விஷயம். இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இந்த இடம். கோயில் பாருங்க, அது உள்ள தான் சிதம்பர ரகசியம். பாருங்க அந்த இடம் பாருங்க, நந்திலாம் பாருங்க. உள்ளே பெருமாள் கோயில் கூட இருக்கு. நடந்து நேரலாங்க இந்த கோயில். நடந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நடக்கலாம். இந்த கோயிலுக்கு சர்ச்சை வந்ததுங்க. இது கோயிலோட குளம். அந்தளவு மெயின்டைன் பண்ணல போல இருக்குது. மெயின்டைன் பண்ணால் அருமையாக இருக்கும். அதனால் இது இல்லைங்க, இங்கே இருக்க எல்லா கோவிலுமே அப்படியே பெருசுங்க, ரொம்ப பெருசு. சுற்றி பார்க்கறதுக்கு பெரிய இடம். நடந்துக்கிட்டே இருக்கலாம் இந்த கோயில். நடக்கிறதுக்கு தான் திரும்பி வேணும். ரொம்ப பெருசு, எப்படியும் இருக்கும் பாருங்க. வந்தது வட கோபுரம். ஆனால் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா பாருங்க, அவ்வளோ பிரம்மாண்டம். நின்று பார்த்து ரசிக்கலாம் போல இருக்குது, அந்தளவு இருக்குது. இந்த மண்டபம்லாம் பாருங்களேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த காலத்தில். ஆர்கிடெக்சர் பாருங்களேன், அந்தளவு இருக்குது. பாருங்கள் இந்த கோபுரம் பாருங்கள், எல்லாமே பெருசாக இருக்குது இந்த கோபுரம்.
மண்டபம் வச்சு, கல் மண்டபம். இது ஐயப்ப சீசன் ஆகிட்டதால் ஐயப்ப சாமியை நிறையா பேர் வந்து படம் எடுக்கிறாங்க. இங்கே படம் எடுக்கிறாங்க மீன்ஸ் நான் தப்பாக நான் சொல்ல, எல்லா கோயிலும் கூட்டம் நிறையா இருக்குது. அது பாருங்க, இவ்வளோ பெரிய ராஜகோபுரம் இருக்குது. அப்படியே உள்ளே போகும். உள்ள லோடு இல்லைன்னு நினைக்கிறேன் வீடியோ எடுக்க. ஸோ நம்ம வெளில வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இது கோயிலுக்குள்ள சும்மா எப்படி இருக்குன்றதுக்காக எடுக்கிறோம். வீட்டுக்கு முடியாது. பிரகாரத்துக்குள்ள, மற்றபடி வெளியெல்லாம் எடுக்கல. பிரகாரத்துக்குள்ள தர்ஷனம் முடிச்சது வந்தாச்சு. நல்லா தரிசனம் ஆச்சு உள்ள. வாங்க அப்படியே போவோம். பெரிய கோயில் பாருங்க, எவ்வளோ பெருசு சுற்றி. நடந்துகிட்டே இருக்க வேண்டியதான் இந்த கோயிலில். பாருங்க மேலே இந்த இது கூட பாருங்கள், கல். இந்த எந்த கல்லுன்னு பாருங்கள், தரெல்லாம் கூட இந்த கல்லில் தான் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் கோவில் வேறு லெவலில் இருக்குங்க. எவ்வளோ பெருசு தெரியுமா பாருங்க.
கோசாலை நம்ம பசுமாடுகளை வச்சு பராமரிச்சிட்ருக்கான். அதுவும் இங்கே தான் இருக்குது. இதோட இது இருக்குது பாருங்க, இன்னும் அது பாருங்க சீர்காழி சட்டநாதர் கோயில் இதோட பெருசு. ஸோ நான் அதையும் உங்களுக்கு இந்த வீடியோக்கு நெக்ஸ்ட்டு அது வரும், அதையும் காட்டுறேன். சட்டநாதர் அங்கேயே அது ஒரு பெருமாளும் இருப்பாங்க. இது சவுத்து. ஒரு சுற்றிட்டு வரத்துக்கு உள்ளே சுற்றுனதுக்கான சேர்த்தா இன்னும் நிறையா வரும் வீடியோ. உள்ளே நம்ம எடுக்கலை, கோவிலோட அகம விதிகள்லாம் மதிச்சு நம்ம எப்போவுமே உள்ளே எடுக்கிறது இல்லை. ஸோ வெளியே தான் எடுக்கிறோம். 0லேருந்து ஆரம்பித்தேன் அந்த யூடியூப்பை. இன்றைக்கி 15,000 ப்ளஸ் வந்துட்டீங்க சப்ஸ்கிரைபர். நன்றி, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நம்மளுக்கு எப்படின்னா இந்த ஜஸ்ட் எல்லா ஊருக்கும் நம்ம ட்ராவல் பண்ணும்போது எடுக்கிறது தான். எடுத்து அப்படியே நம்ம போட்டுகிட்டே தான் இருப்போம் வீடியோ. எனக்கு டெய்லி ஒரு வீடியோ எப்படியாவது கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப நாள் ஆசை இல்லை, அதான் நம்ம ஆசையை. அட்லீஸ்ட் வீடியோ கொடுக்க முடியலன்னா கூட ஒரு ஷார்ட்ஸ் அது போட்டுருவேன் நான் டெய்லி. அதுதான் நமக்கு எப்போவுமே அது எனக்கு ரொம்ப இப்போ எடுத்த வேக தான் டெய்லி ஒன்று போட்டுட்ருக்கேன். இது அப்படியே தொடரணும் அப்படின்னு தான் நமக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுக்கிறேன் நான் வீடியோ. எடுத்து நான் போட்டுட்டு தான் இருக்கேன். மேக்ஸிமம் ரிப்பீட் கண்டென்ட் இல்லாமல் போடணுன்னு தான் நம்ம ஐடியாவே. அதுக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எந்த அளவு நம்ம ரிப்பீட் போட போகிறதில்ல என்னன்னு சொல்கிறேன். துபாய் வரப்போகுது நெக்ஸ்ட்டு. துபாய் அண்டு பாலி அந்த ட்ரிப்பும் இருக்குது. அநேகமாக அது ஜனவரியில் வரும்னு நினைக்கிறேன். இந்த இது நம்ம வீடியோ எடுத்தோன்னா எடுத்துகிட்டு அப்படியே வச்சுருது. ஒரு நாளைக்கு ஒன்று, ஒரே நாள் எவ்வளோ வீடியோ எடுத்தாலும் சரி அது ஒரே நாளில் போடுறதில்ல, தள்ளி தான் போடுறது. நம்ம பாலி போக போகிறோம், துபாய் போவோம், கத்தார் ஒன்று இருக்குது. அண்டு எல்லாம் உங்களுக்கு 2025 நிறையா வரும், அது பார்த்துக்கலாம். 2025 நிறைய வீடியோ இருக்குது. எல்லாம் அதர் கண்ட்ரி தான். மேக்ஸிமம் என்னென்ன வீடியோ எடுத்து போடுவேன். எல்லாம் போடுறதோட நம்ம ஆக்சுவலாக நம்ம ஸ்டைலே வேறு. முகத்தை காட்டி வீடியோ போட மாட்டோம். ஏன்னா போடலாம், எனக்கு எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. வீடியோலாம் நானே போடுறதால ஸோ அதனால் அவ்வளோதான். இந்த சைட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இருங்க, அங்கே ஒரு இது இருக்குது, அது காட்டுறோம் உங்களுக்கு. அங்கே பார்த்தா 4 கோபுரமும் தெரியும். அதையும் காட்டுறோம் உங்களுக்கு.
வடகோபுரம் வந்தீங்கன்னா இங்கே நாலு கோபுரத்தையும் ஒரே இடத்துல நின்று தரிசனம் பண்ணுறது சூப்பர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வீடியோ முடிக்கும்.